வணக்கம். பிஎஸ்என்எல்லை மீட்டெடுக்க முடியுமா? பிஎஸ்என்எல்லை மீட்டெடுப்பதற்கு ரத்தன் டாடா குரூப் என்னதான் செய்ய போகிறார்கள்? எந்த அளவில் ரத்தன் டாடா மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, ஏன் அதே நம்பிக்கை இந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது, இந்த நாட்டு மற்ற கார்ப்பரேட் மீது கிடையாது? இது போன்ற கேள்விகள் 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் பலம் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இதை பற்றி இன்னும் அதிக தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே எங்களுடைய இந்த டீடைல்டு அனாலிட்டிக்ஸ் செய்த ரிப்போர்ட். ரத்தன் டாடாவை பொறுத்தவரையில் அல்ல டாடா குரூப்பை பொறுத்தவரையில் எப்பவுமே யாருமே அவர்களை எதிர்த்து பேச மாட்டார்கள். அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தால் தேசத்திற்கான உப்பு, ஸ்டீலை பார்த்தீர்கள்னா தேசத்திற்கான ஸ்டீல், இது போன்றதான் இருக்கும். தான் சம்பாதிப்பதிலிருந்து 85% சேரிட்டியில் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடி போன்ற நிறுவனங்கள், அதாவது இந்த நாட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதே டாடா குரூப் வழியாக தான் வந்தது. இந்த நாட்டிற்கு கிடைத்த முதல் ஏர்லைன்ஸ் டாடா குரூப் வழியாக தான் வந்தது. இந்த அளவில் நேஷன் பில்டிங்காக உழைத்த ஒரு கம்பெனி ஒரு புறம், இந்த நாட்டு மக்களின் பணத்தை மட்டுமல்ல இந்த நாட்டு கம்பெனிகளையும் சுரண்டக்கூடிய ஒரு சில கம்பெனிகள் இன்னொரு பக்கம். உதாரணத்திற்கு அம்பானி குரூப் அண்ட் அடானி குரூப், அவர்களை பற்றி நீங்க ஒவ்வொரு நாளும் விமர்சனங்களை கேட்டுதான் வருவீர்கள், நீங்களும் கேள்வி கேட்பீர்கள். இதே வழியில் முகேஷ் அம்பானி அவர்கள் போன மாதம் ஜூன் 27ஆம் தேதி ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். தன்னுடைய டாரிஃபில் இருந்து 12% 27% வரை நான் விலையை உயர்த்தப் போகிறேன். தன் மகனுடைய திருமணத்திற்கு 2700 கோடி ரூபாயை செலவழித்த முகேஷ் அம்பானி உங்களிடமிருந்து எப்படி அதே பணத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த திட்டத்தை போட்டார். பின்னாடியே ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா 2 பேருமே தன்னுடைய விலையை உயர்த்தினார்கள். இந்த 3 கம்பெனிகளுமே சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயை இந்த நாட்டு மக்கள் கையிலிருந்து எப்படி பறிக்கலாம் என்கிற அந்த திட்டத்தை போட்டார்கள். அரசாங்கம் அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்த்தது. மக்கள் கொந்தளித்தார்கள். பல்வேறு இடங்களில் போராட்டமும் வெடித்தது. முக்கியமாக சோசியல் மீடியாவில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. பாய்காட் ஜியோ, பாய்காட் ஏர்டெல், பாய்காட் வோடாஃபோன் ஐடியா, பிஎஸ்என்எல் கி घर वापसी, போர்ட் டு பிஎஸ்என்எல் போன்ற பல்வேறு ஹேஷ்டாக்ஸ்களை நீங்க கேட்டு வருகிறீர்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த ஆக்ரோஷம், அந்த கோபம், உங்களை நம்பி நாங்க வரிசையில் நின்று நீங்க இலவசம் 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 என்று கூவி கூவி வித்த அந்த விஷயத்தை நம்பி நாங்க உங்களுடைய சிம் கார்டை பயன்படுத்தினோம். ஆனால் நாங்க எங்களுக்காகவே எந்த கம்பெனி உருவாக்கப்பட்டதோ அந்த கம்பெனியை நாங்க அன்னைக்கு கைவிட்டு ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 72% டெலிகாம் கன்சியூமர்ஸ் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கில் இருந்தார். மீதம் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஐடியா, டோகோமோ, ஹச், ஏர்டெல், இது போன்ற கம்பெனி, ஏர்செல் போன்ற கம்பெனிகள்லாம் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். அந்த அளவில் மார்க்கெட் லீடராக இருந்த பிஎஸ்என்எல் கதையை தான் நீங்க கேட்கிறீர்கள். எப்படி அவர்கள் தோற்றார்கள், எப்படி அவர்கள் இந்த மார்க்கெட் ஷேரை இழந்தார்கள் என்கிற அந்த கதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு ஒரு வீடியோவை எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் மக்கள் பிஎஸ்என்எலுக்கு தாவ தொடங்கி விட்டார்கள் என்று. இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சில சின்ன சின்ன குழந்தைகள் ஜியோ பலகை அட்டையை வைத்து கடைசி ஊர்வலத்தை நடத்தி வருகிறார்கள். அங்கே ஒரு குழியை நோண்டி அந்த ஜியோ சிம்பெல்லாம் புதைத்து விடுகிறார்கள். அடுத்த கட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு அப்பா தன்னுடைய மகனை தோள்பட்டையில் சுமந்து கொண்டு அந்த பையன் கையில் பிஎஸ்என்எல் இருக்கிறது. அனைத்து நபர்களுமே கொண்டாடி வருகிறார்களாம் பிஎஸ்என்எல். கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா கிஃபாயத்தி யோஜனாயே ஸ்வதேசி நெட்வொர்க் விஸ்வசனீய சேவா, மலிவான விலையில் இந்த நாட்டின் சொந்தமான ஒரு நெட்வொர்க் பிஎஸ்என்எலுக்கு அனைவருமே மாறுங்கள் என்கிற இந்த கோரிக்கை. இது போன்ற பல்வேறு வீடியோக்களை, பல்வேறு மீம்ஸ்களை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இது உண்மையிலே நடக்கிறதா என்று நீங்க கேட்டீர்கள்னா ஆமாம், நடக்கிறது. கடந்த 6-7 நாட்களில் கிட்டத்தட்ட 70 லட்சம் நபர்கள், கன்சியூமர்ஸ் ஜியோவை விட்டு, ஏர்டெலை விட்டு, வோடாஃபோன் ஐடியாவை விட்டு பிஎஸ்என்எலுக்கு போர்ட் செய்திருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் 500 சிம்ஸ் பிஎஸ்என்எல் வித்து வருகிறது. அதாவது இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா 150 சிம் கார்டு வித்தாலே ஒரு பெரிய விஷயம் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு ஒரு செக்டரில் மட்டும் 500 சிம் கார்டு விற்கப்படுகிறது.
உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற இடங்களில் இந்த எண்ணிக்கை 2500 உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 5000 சிம் கார்டுகள் விற்கப்படுகிறது. பார்ப்பதற்கு ரொம்பவே சின்ன நம்பராக இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய ஒரு சில நாட்களில் ஒவ்வொரு நாளும் 15,000க்கும் மேற்பட்ட சிம் கார்டு விற்கப்படும் என்கிற இந்த கணக்கையும் அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எடுத்து வைக்கிறார். இது ஒரு செக்டருக்கான கணக்கு மட்டும்தான், நாடு முழுவதற்கான கணக்கு கிடையாது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, ராஜஸ்தானிலிருந்து ஒரு செய்தி வெளிவருகிறது. ராஜஸ்தானில் புதிய கனெக்ஷன்ஸ், பிஎஸ்என்எல் கனெக்ஷன்ஸ் 1,61,083 கடந்த 10 நாட்களில். ஏர்டெலை விட்டு வெளிவந்த நபர்களுடைய எண்ணிக்கை 68,412. ஜியோ நெட்வொர்க்கில் இருந்து வெளிவந்த நபர்களுடைய எண்ணிக்கை வெறும் ராஜஸ்தானில் மட்டும் 6,01,508. அப்போ நிச்சயமாக கிரவுண்டில் பிஎஸ்என்எல் மீட்டெடுக்கப்பட தொடங்கிவிட்டது. ஆனால் இதற்கான லாங் டேர்ம் பிளான் என்ன, பிஎஸ்என்எல் எதற்காக தோர்த்தது, இது எல்லாத்தையுமே நீங்க படித்து பார்த்தால் தான் உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் இந்த நாட்டு மக்கள் பிஎஸ்என்எல்லை மட்டுமல்ல டாடா குரூப்பையும் நம்பி வருகிறார்கள். பிஎஸ்என்எல் செய்த தவறுகள் என்ன, அதை முதலில் பார்த்து விடலாம். ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் லீடராக இருந்த பிஎஸ்என்எல் ஒரு காலகட்டத்தில் தங்க முட்டையிடக்கூடிய ஒரு வாத்து போன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி. தொடங்கிய வருடம் 2000. 2000 2008 வரை இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு 48,000 கோடி ரூபாயை திரட்டி கொடுத்த இந்த கம்பெனி. வருடம் 2004 2005 வரை அந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே பிஎஸ்என்எல் 10,000 கோடி ரூபாயை இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு லாபத்தை தேடி கொடுத்த இந்த கம்பெனி. இந்த அளவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கம்பெனி எப்படி நஷ்டத்தில் போனது, அந்த கேள்வியை பார்க்க வேண்டும். ஏன் ரத்தன் டாடா இன்னைக்கு இந்த கம்பெனியை காப்பாற்றுவதற்கு முன் வந்திருக்கிறார், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். எந்த அளவில் இந்த கம்பெனியை பற்றி பல்வேறு நபர்கள் விமர்சித்து வருகிறார்களோ, இந்த கம்பெனியுடைய நோக்கத்தை முதலில் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். 2 விதமான டெலிகாம் ஆபரேட்டர்ஸ்கள் இந்த நாட்டில் வந்தார்கள். ஒரு பக்கம் தனியார், இன்னொரு பக்கம் அரசாங்கம். தனியார்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஏர்டெல், வோடாஃபோன், இது போன்ற கம்பெனிகள், ஜியோ போன்ற கம்பெனிகள் நகரத்தை மட்டுமே மையப்படுத்தி, லாபத்தினை மட்டுமே மையப்படுத்தி நடத்தக்கூடிய இந்த கம்பெனிகள் நகரங்களில் மட்டுமே தன்னுடைய சேவைகளை கொடுக்க தொடங்கினார்கள். நகரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களால் அதிக பணத்தை கொடுக்க முடியும், அவர்களிடம் நாங்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்கிற அந்த நோக்கம். ஆனால் பிஎஸ்என்எல் அப்படி கிடையாது. தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காடு, மலை, கிராமம் எதுவாக இருந்தால் கூட அங்க தன்னுடைய நெட்வொர்க்கை அமைத்தார்கள். காரணம், இந்த நாட்டிற்கக்கூடிய மூளை முடுக்கு வரை கனெக்ஷன் இருக்கணும், கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்போதான் இந்த நாட்டை நாம் வல்லரசான நாடாக மாற்ற முடியும். நேஷன் பில்டிங் பிஎஸ்என்எல் இருக்கிறது, நேஷன் பில்டிங் டாடா குரூப்பிற்கும் இருந்தது. அதனால்தான் இந்த கொலாபரேஷன். டாடா குரூப் பிஎஸ்என்எல்லை மீட்டெடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த கேஸை நீங்க ஸ்டடி செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். முதல் 8 வருடத்தில் 46,668 கோடி ரூபாயை இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு கொடுத்த இதே கம்பெனி ஏர்செல், டோகோமோ, ஐடியா, ஹச் போன்ற எத்தனையோ கம்பெனிகள் எப்படி முழுகியது. அந்த கம்பெனிகள் முழுகும் போது ஏன் பிஎஸ்என்எல் மட்டும் இன்னைக்கு வரை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை நீங்க பார்த்தீர்கள்னா, முதல் ரீசன் ஏன் பிஎஸ்என்எல் தோர்த்தது என்று அரசியல். இவ்வளோ பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது என்றால் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் மினிஸ்டர் 2007 தயாநிதி மாறன். ஆசை, பேராசை, பணமாசை. தயாநிதி மாறன் திடீர் என்று ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறார். சிபிஐ ரெய்ட் போடப்படுகிறது. அவருடைய வீட்டில் 323 ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் மீட்டெடுக்கப்படுகிறது. காரணத்தை ஆழமாக அலசி பார்க்கும் போது வெளிவந்த ரிப்போர்ட், அவர் இந்த அரசாங்கத்திற்கு சொந்தமான லைன்ஸ்களை வைத்து தன்னுடைய தனியார் கம்பெனி சன் டிவி, சன் நெட்வொர்க்கிற்கு அந்த இன்டர்நெட் சொல்யூஷனை கொடுத்து வந்தார். கம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருக்கும் போதே அவர் செய்த இந்த ஊழல். இதற்கு பின்பு தன்னுடைய மினிஸ்ட்ரியிலிருந்து ராஜினாமா கொடுத்து வெளியேற்றவும் பட்டார். அப்போ நீங்க பார்த்தீர்கள்னா கோயிலேஷன் கவர்மெண்ட் இருந்தது. அதே டிஎம்கேவில் இருந்து ஏ ராஜா அதே பொசிஷனில் போய் அமர்கிறார், அவரும் மினிஸ்டர்.
இந்த முறை நீங்க பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல் மீது பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் வந்துவிட்டது. ஆனால் இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை போட்டார்கள். வை மேக்ஸ் என்கிற ஒரு புதிய சர்வீஸ், வைஃபை போன்ற வை மேக்ஸ், அது வந்து இன்னும் அட்வான்ஸ்டான சர்வீஸ். அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 9,30,000 டவர்ஸ்களை இந்த வைமேக்ஸ் என்கிற திட்டத்திற்காக பொருத்த பார்த்தார்கள். ஆனால் தொடர்ந்து ஊழலை சந்தித்து வந்த மினிஸ்ட்ரி மீண்டும் அடுத்த ஊழலில் சிக்கிக் கொண்டது. ஸ்பெக்ட்ரம் ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம். ஏ ராஜா அதில் சிக்கினார், பல்வேறு தலைவர்கள் சிக்கினார்கள். இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட் வரை போனது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் டெண்டர் எந்த அளவில் ஊழலை சந்தித்தது என்று பார்த்தீர்கள்னா நோக்கியா போன்ற கம்பெனி ரிஜெக்ட் செய்யப்பட்டது. ஷெல் கம்பெனிஸ்கள், அதாவது எந்த விதமான பேரும் இல்லாமல் எந்த விதமான அட்ரஸும் இல்லாத கம்பெனிகளுக்கு இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் 122 லைசன்ஸ்களை ரத்து செய்தது. 2G ஸ்பெக்ட்ரம் வழியாக யாருக்கெல்லாம் இந்த லைசன்ஸ் கிடைத்ததோ அனைத்துமே ரத்து. இந்த ப்ராஜெக்ட், அதாவது 9,30,000 டவர்ஸ்களை அமைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டையும் நீக்கினார்கள். இந்த ப்ராஜெக்ட்கான மொத்த காஸ்ட் $10 லட்சம் மில்லியன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கும்போது 85,000 கோடி ரூபாய்க்கான இந்த ப்ராஜெக்ட் டெலிகாம் செக்டரில் ஒரு மிகப்பெரிய பூம், ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இது வந்திருக்கும். ஆனால் வரவில்லை. இந்த அளவில் இருக்கும்போது எந்த விதமான புதிய ப்ராஜெக்ட், எந்த விதமான புதிய டெண்டரையும் பிஎஸ்என்எல்லுக்கு கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இந்த தருணத்தில் தான் ஏர்செல், ஏர்டெல், வோடாஃபோன், டொகோமோ, ஐடியா போன்ற கம்பெனிகள் மிகப்பெரிய அளவில் வளர தொடங்கியது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு நபர்கள் பிஎஸ்என்எல்லை விட்டு இது போன்ற தனியார் கம்பெனிகளுக்கு போக தொடங்கினார்கள். இதற்கு பின்னாடி அடுத்த காரணம் இருக்கிறது, இன்எஃபிஷியன்சி அண்ட் ரூட் பிஹேவியர். அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஏர்டெல் இல்லை ஜியோடைய இன்டர்நெட்டை வாங்க ஆசைப்பட்டீர்கள்னா அடுத்த 4-5 மணி நேரத்திற்குள் உங்களுடைய வீட்டில் அந்த இன்டர்நெட்டை பொருத்தி விடுவார்கள். பிஎஸ்என்எல் இன்னைக்கு நீங்க போய் பாருங்கள், 7 நாட்கள் இல்லை 15 நாட்கள் பிடிக்கும் என்று கூறுவார்கள். அப்படி இந்த இன்டர்நெட் வேலை பார்க்கவில்லை, நீங்க கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டும் என்றால் நீங்க அதே ஆபீஸருக்கு போய் தான் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டும். இல்லை எனக்கு இந்த இன்டர்நெட்டே வேண்டாம், இதை நீக்கிறீங்கள்னு நீங்க கூறினீர்கள்னா அதை நீக்குவதற்கும் அதே ஆபீஸில் போய் நீங்க அப்ளிகேஷனை எழுதி கொடுக்கணும். டிடிஎஸ் ப்ராசஸ். சரி, இதை கூட செய்து விடலாம் என்று நீங்க நினைத்து அங்க போனீர்கள்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அவர்களுடைய அரகன்சி, கஸ்டமர் கேர் சர்வீஸ் மிக மோசமாக இருந்தது. பிஎஸ்என்எல் இருந்து பல்வேறு நபர்கள் வெளிவருவதற்கு ஒரு ஆப்ஷனை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஏதாவது ஒரு மாற்றம் வந்து விடாதா என்று. அப்போதான் ஜியோ உங்களுடைய கதவை தட்டுகிறார்கள். நாங்கள் இருக்கிறோம், இலவசமாக கொடுப்போம். என்ன இப்போ நீங்க 2G 3Gயில் இருக்கிறீர்கள், நான் 4G கொடுக்கிறேன் என்று. நீங்க எந்த விதமான கட்டணமும் கட்ட தேவையில்லை, அனைத்துமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. இந்த ஃப்ரீ என்கிற வார்த்தைக்கு ஆசைப்பட்டு மக்கள் வரிசையில் போய் நின்றார்கள், சிம் கார்டை வாங்கினார்கள். இந்த இடத்தில் அரசாங்கம் எந்த அளவில் சதித்திட்டம் போட்டு இந்த நாட்டு கம்பெனியை சூறையாடியது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். செல்லுலர் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, COAI எடுத்து வைத்த குற்றச்சாட்டு. அரசாங்கம் தான் ஜியோவிற்கு உதவியது, வேற யாருமே உதவவில்லை. எப்படி என்று பாருங்கள். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த அளவில் ஜியோவிற்கு உதவினார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு ஸ்கீமை லான்ச் செய்தால் எந்த கம்பெனியாக இருந்தாலும் 90 நாட்களுக்கு மேல அந்த ஸ்கீம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் ஜியோ 2 வருடம் வரை ஃப்ரீ இன்டர்நெட், ஃப்ரீ அவுட் கோயிங், ஃப்ரீ இன்கமிங்கை கொடுத்து வந்தார்கள். 6 மாதத்திற்குள் ஜியோ லான்ச் செய்யப்பட்டு வெறும் 6 மாதத்திற்குள் இந்தியாவின் நம்பர் 1 டெலிகாம் கம்பெனியாக மாறிவிட்டது. எதிரில் இருந்த அனைத்து காம்படிட்டர்ஸ்களையுமே அழித்து ஜியோ அந்த இடத்தை பிடித்தது. இப்ப கூட ஜியோ நிற்கவில்லை. இதற்கு மேல்தான் விளையாட்டே தொடங்கியது. அனைத்து மொனோபொலியுமே தன் கைக்குள் போட்டுக்கொண்டு ஜியோ எடுக்கக்கூடிய சட்டம் தான் மக்களுக்கு முன்பு எடுத்து வைக்கப்பட்டது. எந்த 10 ரூபாய் ரீசார்ஜை நீங்க போட்டு வந்தீர்களோ அந்த 10 ரூபாய் ரீசார்ஜ் போனது. சின்ன சின்ன ரீசார்ஜ் திட்டங்கள் இதெல்லாம் இருந்தது, அனைத்தையுமே போனது. உங்களை அடிமையாக்கக்கூடிய வேலையும் இவர்கள் பார்த்தார்கள். வெறும் ஒரே ஒரு ஜிபி டேட்டாவை வைத்து எந்த அளவில் நீங்க மாதம் தோறும் இன்டர்நெட்டை பயன்படுத்தி வருவீர்களோ அந்த 1 ஜிபி டேட்டா வேண்டாம், நான் உங்களுக்கு 2 ஜிபி டேட்டா கொடுக்கிறேன், அந்த 2 ஜிபி டேட்டாவும் இதற்கு மேல் 10ஆல் போய்விடும் என்கிற ஒரு புதிய
அடிமைத்தனம். இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாமல் உங்களுடைய போன் வேஸ்ட் ஆகிவிட்டது. இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. ரீல்ஸ் பார்க்காமல் உங்களால் உறங்க முடியாது. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதற்கு கூட அந்த மொபைல் போன் தேவைப்படுகிறது. அதில் கார்ட்டூனை காட்டி தான் நீங்க சாப்பாட்டையும் ஊட்டி வருகிறீர்கள். அந்த அளவில் உங்களை அடிமையாக்கிவிட்டது இந்த நிறுவனங்கள். இதற்கு மேல் நீங்க பார்த்தீர்கள்னா, எதற்காக பிஎஸ்என்எல் காப்பாற்றப்பட வேண்டும், எதற்காக டாடா குரூப் இதை மீட்டெடுக்க முடியும் என்கிற இந்த கேள்வி. மீட்டெடுக்க முடியுமா என்கிற கேள்வியை கேட்டாலே ஆமாம், நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். எப்படி என்று பாருங்கள். முதல் விஷயம், டிசிஎஸ் டாடா குரூப்பை சார்ந்த இந்த கம்பெனி, இவர்களுக்கு கிடைத்த டெண்டர் 15,500 கோடி ரூபாய்க்கான இந்த டெண்டர். இந்த டெண்டர் எதற்காக? 4G சர்வீஸை லான்ச் செய்ய போறார்கள். நீங்க பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல் இப்பதான் டெஸ்டிங் செய்து கொண்டிருக்கிறது. போங்கப்பா, எல்லா இடத்திலும் 5G 6G எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க இப்பதான் 4Gல இருக்கிறீங்க. ஆனா டாடா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதுதான். வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் தன்னுடைய 4G சர்வீஸை முழுமையாக தொடங்கிவிடும். அதற்கு பின் ஒரு 4-5 மாதத்திற்குள், இந்த வருட கடைசியில் அல்ல அடுத்த வருடம் தொடக்கத்தில், வெறும் ஒரு சிறிய சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனாலேயே அதை 5G ஆக மாற்ற முடியும். பூமியிலிருந்து நிலா வரை இருக்கக்கூடிய நெட்வொர்க் இதே பிஎஸ்என்எல் நெட்வொர்க் தான். சந்திரயான் 2வில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் இதே பிஎஸ்என்எல் நெட்வொர்க் தான். எப்படி ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இவர்கள் எல்லாம் நகரங்களை நோக்கியே தன்னோட பிசினஸை வைத்திருக்கிறார்களோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் கூட இன்னைக்கு கூட பிஎஸ்என்எல்லை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் வேறு எந்த சர்வீஸுமே கிடையாது. இன்னும் ஜியோ போன்ற கம்பெனி அங்கெல்லாம் கால் கூட எடுத்து வைக்கவில்லை. இன்னும் 5-6 வருடங்கள் பிடிக்கும் அங்க இவர்கள் போய் தன்னுடைய டவரை அமைப்பதற்கு. இந்த இடத்தில் டாடா குரூப் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாக மாறப்போகிறது. அடுத்தது நீங்க பார்த்தீர்கள்னா, மக்கள் பிஎஸ்என்எல் மீது எடுத்து வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. எப்போ இது போன்ற பிரைவேட் கம்பெனிகள் நினைக்கும் போதெல்லாம் விலையேற்றி வருகிறார்களோ, அந்த தருணத்தில் கூட பிஎஸ்என்எல் எந்த அளவில் மலிவான டாரிஃப் பிளான்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஜியோ போன்ற இல்ல மற்ற கார்ப்பரேட் போன்ற கம்பெனிகள் மீது மக்கள் மனதில் வந்த அந்த வெறுப்பு, அந்த எதிர்ப்பு, பிஎஸ்என்எல்லை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த வெறியில் மக்கள் இறங்கிவிட்டார்கள். 10 நாட்களில் 70 லட்சம் பிஎஸ்என்எல்லுக்கு தாவியிருக்கிறார்கள். இன்னொரு பாயிண்ட் இருக்கிறது. அரசாங்கம் இதற்கு ஊக்கம் கொடுத்து வருகிறது. முக்கியமாக மோடி அரசாங்கம் பிஎஸ்என்எல் எங்களுடைய ஆட்சி காலத்தில் மூடப்படக்கூடாது என்கிற அந்த அக்கறை. ஒரு பக்கம் ஜியோவிற்கு லாபத்தை கொடுத்தால் கூட இன்னொரு பக்கம் பிஎஸ்என்எல் மீது பிஎஸ்என்எல்லுடைய ரிவைவலுக்காக 3 லட்சம் கோடி ரூபாயை இதே பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. அவர்களுடைய சம்பளம் மற்ற விஷயங்கள். அடுத்த ஒரு விஷயம், எந்த ஆட்டிடியூட் பிரச்சனை இருந்தது பிஎஸ்என்எல் மீது, 1,70,000 ஸ்டாஃப், வருமானம் குறைவு ஆனால் செலவுகள் அதிகம். அதை சரிபார்ப்பதற்காக விஆர்எஸ், கட்டாய விஆர்எஸ்ஐ கொடுத்து ஓல்ட் ஸ்டாஃப் எல்லாம் நீக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக வரக்கூடிய நபர்கள் அனைத்து நபர்களுமே இளைஞர்கள். இவர்களுடைய கம்யூனிகேஷன், இவர்களுடைய கஸ்டமர் கேர் சர்வீஸ் அனைத்துமே மற்ற பிரைவேட் கம்பெனி போன்று இருக்க போகிறது. இதையும் மேனேஜ் செய்வதற்காக டிசிஎஸ் வேலை பார்க்க போகிறது, டாடா குரூப் வேலை பார்க்க போகிறது. 4G 5G சர்வீஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு வரை போய்விட்டால் எத்தனை பேர் ஜியோவில் இருப்பார்கள், எத்தனை பேர் ஏர்டெல் இருப்பார்கள்? 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, ஜியோ, ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள் தன்னுடைய விலையை குறைப்பார்கள், காம்படிஷன் வளரும். இல்லை என்றால் இதற்கு மேல் அடுத்த 4-5 வருடம் வரை அவர்கள் விலை உயர்த்துவதை பற்றியே மறந்து விடுவார்கள், விலையேற்ற மாட்டார்கள். இதற்காக தான் பிஎஸ்என்எல் உயிர் வாழ வேண்டும், அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் வாழ வேண்டும் என்று நாங்கள் எடுத்து வைக்கிறோம். எதற்காக பிஎஸ்என்எல் முடக்கப்பட்டது, எப்படி லாஸ்ல போனது, அதை நீங்க புரிந்துகிட்டீர்கள். எப்படி டாடா குரூப் இவர்களை மீட்டெடுக்க போறார்கள், அதை புரிந்து கொண்டீர்கள். அடுத்தபடியாக இந்த கம்யூனிகேஷன் என்னெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளலாம், இந்த பிசினஸ் மாடலில் இருந்து என்னெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளலாம் என்று நீங்க பார்த்தீர்களா? முதலில் அடிமையாகுவதில் நீங்க முதலில் எந்த விஷயத்திற்குமே நீங்க அடிமை ஆகக்கூடாது. யாரோ ஒரு நபர் இலவசமாக ஒரு விஷயத்தை எடுத்து
இருப்பதாக இருந்தால் அந்த நபர் இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்களிடமிருந்தே அந்த இலவசத்திற்கும் பணத்தை வசூலிப்பார் என்பது இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வெளிவந்திருக்கிறது. அடுத்தது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசு கம்பெனிகளை வளர்ப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். தனியார் கம்பெனிகளுக்கு அனைத்து லாபத்தையுமே எடுத்து கொடுக்கக்கூடாது. மூன்றாவதாக, இந்த நாட்டு மக்கள் எந்த அளவில் அந்த உணர்வுகளை அந்த புரிதலை எடுத்து வைத்து ஜியோ போன்ற நிறுவனம் அல்ல ஏர்டெல் போன்ற நிறுவனத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அதே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அகங்காரத்தை உடைத்திருக்கிறார்கள். நாங்கள் தான் ராஜா, எங்களை தாண்டி வேறு யாருமே இருக்க முடியாது என்று எந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்களோ உங்களை மக்கள் உங்களுடைய சிம் கார்டுகளை தூக்கி போட்டு உங்களுடைய அந்த அகங்காரத்தையும் உடைக்க தொடங்கிவிட்டார்கள். பிஎஸ்என்எல் நிச்சயமாக மீட்டெடுக்கப்படும். நீங்க நினைத்தால் பிஎஸ்என்எல் நிச்சயமாக மீட்டெடுக்கப்படும். அந்த நிறுவனத்தை சரியாக நடத்தினார். பிஎஸ்என்எல் நிச்சயமாக மீட்டெடுக்கப்படும். இந்த நாட்டு அரசாங்கம் சின்சியராக இந்த நாட்டு மக்களுக்காக சிந்திக்க தொடங்கினார். அப்படி இந்த 3 விஷயமே நடக்கவில்லை என்றால் பிஎஸ்என்எல்லை யாராலையுமே மீட்டெடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.